Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் லீனியர் கிரேடியன்ட் டெக்ஸ்ட். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ள எப்படி கிரேடியன்ட் கலரை வந்து கொண்டு வரது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு HTML ஃபைல் ஓப்பன் பண்றோம். அதில் பேசிக் டேக்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு பாடி டேக் உள்ள போயிட்டு H1 ஹெட்டிங் டேக் கொடுத்து லீனியர் கிரேடியன்ட் அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு டிஃபால்ட்டா இந்த டெக்ஸ்டுடைய கலர் வந்து பிளாக்ல இருக்கு, பாடி அதாவது வெப் பேஜோடைய கலர் வந்து ஒயிட்ல இருக்கு. ஸோ நம்ம இந்த பேஜோடைய கலரை மாற்றணும். நம்ம CSS ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிக்க போறோம். இந்த HTML உள்ளேயே CSS ஆட் பண்றதுக்கு ஸ்டைல் டேக் ஹெட் டேக் உள்ள கொடுத்து அதுக்குள்ள நமக்கு தேவையான CSS ஸ்டைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாடி டேக் இதை நம்ம செலக்டாரா செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஆட் பண்ணணும் இல்லையா, அதுல பேக்ரவுண்ட் கலர் வேல்யூவா RGB கலர் செட் பண்றேன் 39,39,39. ஸோ டார்க் கலரா செட் பண்ணியிருக்கோம். H1 இந்த டேகை தான் செலக்டாரா செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹெட்டிங் டேக்கு தேவையான ஸ்டைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை வந்து பேஜோடைய எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷன் செட் பண்ணிக்க போறோம். ஸோ பொசிஷன் கோலன் அப்சல்யூட் செமிகோலன், இதுல எந்த சேஞ்சஸுமே தெரியாது. டாப் பாட்டம் ஆர் லெஃப்ட் ரைட் இந்த வேல்யூஸை நீங்க ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் 40 பிக்சல் டாப் ப்ராப்பர்ட்டி கொடுக்கும் பொழுது டாப்ல இருந்து பாட்டம்க்கு 40 பிக்சல் வந்து டெக்ஸ்ட் மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லெஃப்ட் அதுவும் 40 பிக்சல். ஸோ இது கொடுக்கும் பொழுது லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு 40 பிக்சல் வந்து அந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணும். இப்போ நம்ம டெக்ஸ்ட் இந்த இடத்துல தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட்டுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் 40 பிக்சல். ஸோ நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டைல்ஸ் வந்து ஒரே காமன் ஸ்டைலா வந்து இருக்கும். ஏரியல் பண்ணும்போது இதுல 3 ஸ்டைல் வந்து ஒரே இதுல. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன ப்ராப்பர்ட்டி என்னன்னா லீனியர் கிரேடியன்ட் கலரை ஜென்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை நம்ம பேக்ரவுண்ட் கலரா தான் ஜென்ரேட் பண்ண போறோம். அந்த டெக்ஸ்டுடைய பேக்ரவுண்ட் கலரா தான் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த பேக்ரவுண்ட் கலரை அந்த டெக்ஸ்டுக்குள்ள நம்ம கொண்டு வர போறோம். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட். ஸோ இதுக்குள்ள லீனியர் கிரேடியன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து எடுத்துக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள 2 கலர் இல்லைன்னா அதுக்கும் மேற்பட்ட கலர்ஸ்ல நீங்க கொடுத்துக்கலாம். அது வந்து ஒன்னோட ஒண்ணு மெர்ஜ் ஆகி நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் சொல்லலாம், இல்ல பேக்ரவுண்ட் இமேஜ் கூட அதை சொல்லலாம், நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் ரெட், எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூ 4 கலர் கொடுக்கும். இது இதோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து டாப்ல இருக்கு, ப்ளூ வந்து பாட்டம்ல இருக்கு. ஸோ இந்த டிஃபால்ட்டா கிராஜுவலா டிரான்சிஷன் நடந்திருக்கு. ஸோ டைரக்ஷனை நான் மாத்தணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி டு ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டு ரைட்டை நம்ம ஆட் பண்ண உடனே ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கு. ஸோ அது அப்படியே மூவ் ஆகி ப்ளூ வந்து ரைட் சைடு வரைக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், இங்க இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்டையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிரேடியன்ட் கலரையும் நம்ம கட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதை கட் பண்றதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி என்னன்னா வெப்கிட் அப்படின்னு ப்ரிஃபிக்ஸ்ல ஆட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கிளிப் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதுல டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கலரையும் அந்த டெக்ஸ்டையும் அப்படி கிளிப்பா கட் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ண உடனே இங்க பாருங்க அந்த டெக்ஸ்டினுடைய ஒரிஜினல் கலர் தான் இருக்கு, ஆனா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கலர் என்ன ஆகல, கிரேடியன்ட் கலர் வந்து ஃபில் பண்ணல. அப்போ ஃபில் பண்றதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும். ஸோ வெப் கீ டெக்ஸ்ட் ஃபில் கலர். ஸோ இதில் போயிட்டு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கும், அதை எடுத்து கொடுத்துக்கணும். ஸோ டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு செட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கிரேடியன்ட் கலர் வந்து உள்ள ஃபில் ஆகும். அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள வந்து ஃபில் பண்ணும், ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்குள்ளேயும் போயிட்டு ஃபில் ஆகும். ஓகேவா? வேற ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் தான் ஃபில் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த கலர்ல போயிட்டு வெறும் எல்லோ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லோ தான் ஃபில் ஆகும். இல்லை நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா என்ன இருந்துச்சு, பிளாக், அதுதான் இருக்கும். அப்போ நீங்க டிரான்ஸ்பரண்ட் நீங்க செட் பண்ணா மட்டும்தான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிரேடியன்ட் கலர் வந்து உள்ள ஃபில் ஆகும். ஓகேவா? இந்த வெப்கிட் அப்படின்ற இந்த ப்ரிஃபிக்ஸ்ல ஏன் ஆட் பண்றோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கிளிப் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி, டெக்ஸ்ட் ஃபில் கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டிலாம் CSS லாங்குவேஜோடைய 3rd வெர்ஷன்ல கண்டுபிடிச்ச ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சில ப்ரௌசர்ஸ்ல நம்ம இப்படி ரன் பண்ணும்போது ரன் ஆகலாம், சில ப்ரௌசர் சப்போர்ட் ஆகாம ரன் பண்ணாமலும் போகலாம். ஓகே, அப்படி அந்த ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வெப்கிட் அப்படின்றத ப்ரிஃபிக்ஸ்ல சேர்க்கிறோம். இது எந்த ப்ரௌசர்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா குரோம், சஃபாரி 3, ஸோ இந்த ப்ரௌசர்லாம் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் மொசைலா ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா
-mob அந்த மாதிரி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.